வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் புடலங்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இது நல்லா வறுப்பட்டதும் 2-3 பூண்டு பற்கள் நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் புடலங்காயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். புடலங்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய அந்த மேலே சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதை கத்தியால் லேசாக சுரண்டினிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். அதுக்கு பிறகு நல்லா கழுவி எடுத்துட்டு உள்ளார இருக்கிற விதையவும் நீக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது காயை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே வேக வச்ச கடலைப்பருப்பு, நான் ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பை சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த பருப்பையும் இது கூட சேர்த்துருக்கேன். அந்த பருப்பு ஓரளவு தண்ணி இருந்ததுனால நான் இதில் தண்ணி எதுவும் அதிகமாக சேர்க்கறதில்ல. நீங்கள் தனியாக கடலைப்பருப்பை வேக வச்சு சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 சில் தேங்காய் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பொரியல் கூட சேர்க்க போகிறோம். இப்போது காய் ஓரளவு நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்ததுக்கும் பிறகு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய் மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்க வேண்டாம். இப்போது இந்த பொரியல் நல்லா இந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 1 நிமிஷம் நல்லா மிதமான தீயில வச்சு கலந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வாசனையான, ரொம்பவே டேஸ்டியான புடலங்காய் பொரியல் தயாராகிடும். இது காரக்குழம்பு சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.